ஹாய் ஹலோ நம்மளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் லவின். சோ இன்னைக்கு என்ன ரெண்டு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நீதிமன்ற துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீதிமன்ற துறையிலிருந்து 38 மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4669 காலி பணியிடங்கள் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு பாத்தீங்கன்னா தனியா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த நோட்டிபிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா அதன் அடிப்படையில இப்ப இரண்டாவது நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு டைரக்டா ஹைகோர்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 29/7/2024 சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம வெளியே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் ஹைகோர்ட்ல இருந்து டைரக்டா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 30/6/2024 சரியாக 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 29/7/2024 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 30/7/2024 வரைக்கும் சொல்லிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்பிரேட்டருக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்டர்பிரேட்டருக்கு ஹிந்தி லாங்குவேஜஸ் கொடுத்திருக்காங்க. இன்டர்பிரேட்டர் கன்னடாக்கு கொடுத்திருக்காங்க. இன்டர்பிரேட்டருக்கு மலையாளம் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ்ல இருந்தா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம், நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 4 போஸ்டிங்ஸ்க்குமே லெவல் 22 அப்ளை பண்றதுனால மாத சம்பளம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 50,100 முதல் 2,05,700 வரை இருக்கும். இதே தமிழ் அண்ட் தெலுங்குக்கு 5 வேகன்சியும், ஹிந்திக்கு 1, கன்னடாக்கு 1, மலையாளத்துக்கு 1 டோட்டலா 8 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 8 காலி பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலி பணியிடங்களுக்கும் பாத்தீங்கன்னா கேஸ்ட் வாரியாவே பிரிச்சு காமிச்சிருக்காங்க. அதே நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பெர்சன் டிசபிலிட்டிக்கு தனியா கொடுத்திருக்காங்க. அதே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா SC, ST, MBC, BC கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா அப் டு 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். SC, ST வந்தீங்கன்னா அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். OC கேட்டகரியா இருக்கீங்க, இல்லைன்னா எக்கனாமிக் வீக் பர்சனா இருக்கீங்க, இல்ல சர்வீஸ் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா அப் டு 47 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வேகன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு தான் பிலாங்ஸ் டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நீங்க ஒரு பெர்சன்டேஜ் இருக்கீங்க, அவங்களுக்கான இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா 40% கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப் டு 55 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா BC, MBC கேட்டகரி கொடுத்திருக்காங்க. OC கேட்டகரி அப் டு 50 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th முடிச்சுக்கணும், 12th முடிச்சுக்கணும். கண்டிப்பா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். பிளஸ் தமிழ் லாங்குவேஜஸ், இல்லைன்னா தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் இந்த 5 லாங்குவேஜஸ்ல எது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி எந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா MBC, BCக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. SC, STக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. டிஃபென்ஸ் ஏபிளா இருக்கட்டும், எக்ஸ்டூடியோனா இருக்கட்டும், அதே மாதிரி டெஸ்ட் விண்டோவா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கட்டும், இவங்களுக்கும் சரி எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன், ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே கொடுத்திருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடத்தும். அது OMR சீட்லாம் 100 மார்க் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும். அதே மாதிரி வைவா மார்க்ஸ் அதாவது இன்டர்வியூ பாத்தீங்கன்னா 25 மார்க்ஸ் நடக்கும். சோ அதே மாதிரி பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு பாத்தீங்கன்னா 120 மார்க்குக்கு மினிமம் குவாலிஃபை மார்க்கிங் இங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. இது நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram கான்டாக்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.